என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, இன்னைக்கு நீ அமைதியாக இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்திலே நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ யாரிடமும் சொல்லல. ஆனா என்னிடம் உன் மனசு பேசிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, நான் ஜெபம் செய்கிறேன், உம்மை நம்புகிறேன். ஆனா ஏன் இந்த காரியம் இன்னும் நடக்கல? ஏன் இந்த கதவு மட்டும் அடைக்கப்பட்டே இருக்கு? எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இருக்கும்போது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தடை? இன்று நான் உனக்கு சொல்றேன். கவனமாக கேள். இந்த தடை உன்னை தண்டிக்க அல்ல. இந்த தடை உன்னை கைவிடவும் அல்ல. இந்த தடை என் அன்பின் ஒரு பகுதி. நீ பார்க்கிறது தடை, நான் பார்க்கிறது பாதுகாப்பு. நீ நினைக்கிறாய், கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ? ஆனா நான் சொல்றேன், நான் உன்னை இன்னும் நெருக்கமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அடைத்த கதவுகள் உன்னை தள்ளுவதற்காக அல்ல, உன்னை காப்பதற்காக. ஆபிரகாமை நினை. நான் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், உன்னால் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆனா அந்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறல. ஆண்டுகள் கடந்தது, நம்பிக்கை சோதிக்கப்பட்டது, கண்ணீர் விழுந்தது. ஆனா ஒரு நாளும் நான் என் வார்த்தையை மறக்கல. மனுஷருக்கு பார்ப்பதற்கு அது தாமதம் போல தெரிந்தது. ஆனா எனக்கு பார்ப்பதற்கு அது தயாரிப்பு காலம். நீ நினைக்கிறாய், இத்தனை நாள் காத்துட்டேன், இனியும் ஏன் என்று. ஆனா நான் சொல்றேன், நீ காத்திருந்த காலம் வீணா போகவில்லை. அபிமெலேக்கின் வீட்டை நினை. அந்த குடும்பத்தில் எல்லா கற்பங்களையும் நான் அடைத்தேன். அது சாபம் அல்ல, அது என் பரிசுத்த திட்டத்தை காக்க நான் எடுத்த தீர்மானம். நேரம் வந்ததும் ஆபிரகாம் ஜெபம் செய்த போது நான் திறந்தேன். நான் அடைகிறதும் என் அதிகாரம், நான் திறக்கிறதும் என் அதிகாரம். நீயே திறக்க முயற்சி செய்த கதவுகளை நான் அடைத்திருக்கலாம். ஏனென்றால் அந்த கதவுக்குள் நீ போனால் உன் வாழ்க்கை உடைந்து போயிருக்கும். நீ புரிந்து கொள்ளாததை நான் புரிந்திருக்கிறேன். சாராவை நினை. மனுஷரின் கண்களில் அவளுக்கு இனி எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா என் கண்களில் அவள் இன்னும் வாக்குத்தத்தத்தின் பெண். நான் அவளை நினைத்த நாளில் நான் அவளுடைய கற்பத்தை திறந்தேன். நான் சொல்றேன், நீ மறக்கப்பட்டவன் அல்ல, நீ தள்ளப்பட்டவள் அல்ல. நீ காத்திருக்கும் காலம் உன்னை உடைக்கல்ல, உன்னை உருவாக்க. நீ இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் அழுதிருக்கலாம், தலையணை நனைந்திருக்கலாம். ஆனா ஒரு கண்ணீரும் என் கண்களுக்கு மறைவல்ல. நீ கண்ணீரோடு விதைத்தது ஒரு நாளில் சந்தோஷ சாட்சியாக மாறும். நீ கேட்கிறாய், கர்த்தாவே, எப்போது இந்த பரிகாரம்? நான் சொல்றேன், சரியான நேரத்தில். முன்னதாக அல்ல, தாமதமாகவும் அல்ல, உன் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில். நான் திறக்கும் கதவை யாராலும் அடைக்க முடியாது. நான் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறந்த பிறகு எதிரி எதுவும் செய்ய முடியாது. இன்று நீ பார்க்கிறது அடைந்த கதவு, ஆனா நாளை திறந்த வானம். நீ நம்பிக்கை இழக்காதே, நீ சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கை முடிவை இந்த தடை தீர்மானிக்காது. நான் தீர்மானிக்கிறேன். நான் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ காத்திரு, நான் திறப்பேன். நீ சாட்சி சொல்லுவாய். பயம் வேண்டாம், அமைதியாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும். ஆமென்.